சரி, நீ இதுல ஓரமா நில்லு. நான் எதிர்க்க இருக்க கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. அத்தை மசாலா கடலை கேட்டாவ. நீங்க வேற என்னத்தையாவது வாங்கிட்டு வந்துடாதீங்க. வேற அதையும் வேண்டான்னு சாப்பிட மாட்டாவ. சரி, வேற உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாங்க. சீக்கிரம் போங்க, வாங்கிட்டு வாங்க. பிள்ளை தேடுவான் நம்மளை காணோன்னு. சரி சரி. இந்த சைடு பார்க்கறான்னு வேறு அவ பாட்டுக்கு போறாரு. இதுக்கு தான் இந்த மனசுல அனுப்ப பயமா இருக்கும். எங்கனாலும் நம்மளே போயிட்டு வரணும்னு தோணும். எல்லாத்துலயும் ஒரு அலட்சியம். நம்ம ஜெராக்ஸ் எடுத்துட்டோம்னு சொல்லிட்டு மஞ்சிட்டெல்லாம் எதுவும் சொல்லாத. நம்ம அசைன்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் முடிக்கிறோம். அவட்ட சொல்லாமலே என்ன? சி பாவம் பே, ஏன் அவகிட்ட சொல்லக்கூடாதுங்க? அவளும் நம்ம ஃப்ரெண்டு தானவே. அவட்ட சொன்னேன்னு வை, எனக்கும் சேர்த்து ஜெராக்ஸ் எடுத்துருக்க வேண்டியதானே பேம்பா. அப்புறம் அவள் காசும் தரமாண்டா. காசு அவளுக்கு பதிலாக நம்ம செலவு பண்ண வேண்டி இருக்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். பாரு, பஸ் ஸ்டாண்டில் இருந்து நம்ம எவ்வளோ தூரம் ஜெராக்ஸ் எடுத்து இந்த பக்கம் பஸ்ஸை விட்டுட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கோம். நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் செய்வோம். அந்த அம்மா வாசிலே எல்லாம் மங்களம் பாடுவாங்களோ, அதனால தான் சொல்கிறேன். நீ அவகிட்ட சொல்லாத ஏதோ. சரி பே. சரி வா போகலாம். பஸ்ஸு பஜாரில் நிற்குமா போயிருக்குமான்னு தெரில. எதுக்கும் போய் பார்ப்போம். அதெல்லாம் போயிருக்கோம். வேணா ஏதாவது டக்கர் கிடைக்கான்னு பார்ப்போம். இல்லைன்னா வெயிட் பண்ணி அடுத்த பஸ்ஸுக்கு தான் போகணும். சரி, அப்போ போகும்போது அதில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போவோண்ணே. சரி பே. ஜூலை மலர்களே, ஜூலை மலர்களே, உங்கள் எதிரியாய் ஒருவன் இருக்கிறான். சி வாயை முடிக்கிட்டு போவ. பாடுறேன்னு சொல்லி கழுத கணக்க போய் கணக்காத. அதுவும் தளபதி பாட்ட சாவடிக்கா. அந்த கடையில ஓடிச்சுவே, அதான் படிச்சேன். அதுக்குன்னு நீ பாட்டுக்கு பாடிடுவியோ? இப்ப அங்க பாரு, சீனியரோட அம்மா. யாரு சீனியரோட அம்மா யாரு? அதுவும் அதுல ஓரமா நிக்காங்க பேரு. ஆண்டி நல்லா இருக்கீங்களா? அட யாரு நீ? அதான் ஆண்டி, நீங்க கூட எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, லட்சுமி அவங்களோட பொண்ணு. அட சீனியரோட அம்மாட்ட அசால்ட்டா போய் பேசுறா. ஓ, வீட்டுக்குலாம் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கல, அதான் ஆளு தைரியமா போய் பேசுது. நல்லா இருக்கியாம்மா? நானே உங்க வீட்டுக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பத்துக்க. கொஞ்சம் மனசுக்கு சங்கடமா இருந்துச்சா, அதான் இன்னும் வரல. அம்மையை கேட்டேன்னு சொல்லிருந்தேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குன்னு சொன்னாவல, இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல ஆண்டி. சீனியர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்காம்மா, இப்ப பரவாயில்ல. எங்கம்மா போயிட்டு வர? காலேஜுக்கா? ஆமா ஆண்டி, காலேஜுக்கு தான் போயிட்டாரோ. கொஞ்சம் ஜெராக்ஸ் எடுக்க வேண்டியிருந்து, அதான் எடுத்துட்டு வரதுக்குள்ள பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். அதான் பஜாருக்கு நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்படியாம்மா? சரி சரி சரி. நீங்க எங்க ஆண்டி இங்க நிக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த எய்த்தால தான் இருக்க ஸ்வீட் கடையில் தான் எங்கள் வீட்டுக்காரு கடலை வாங்க வேண்டி இருந்துச்சு. 2 3 சாமான் அதெல்லாம் வாங்க போயிருக்காரு. ஓ சரி சரி. ஆண்டி சீனியரை கேட்டோன்னு சொல்லுங்க. சரிம்மா, கண்டிப்பாக சொல்கிறேன். உங்கள் அம்மா கிட்ட சொல்லு என்ன, நான் வீட்டுக்கு வந்து பார்க்க வரேன்னு. நான் வந்து பேசணும்னு பார்த்தேன் நானே வீட்டை. சரி ஆண்டி, சொல்கிறேன். சரி, அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓரமாகவே போங்கம்மா, ஏதோ வண்டிக்காரன் வேகமாக வந்தானா இடிச்சு விடுவான். எல்லாம் கண்ட மணிக்கு ஓட்டியானுவா வண்டியை. சரி ஆண்டி. எப்போ கலைவா போகலாம். உனக்கு ரொம்ப தைரியம் தான்ப. ஏன் அப்படி சொல்கிற? சீனியரோட அம்மா கிட்ட எவ்வளோ அசால்ட்டாக பேசுகிற நீ. சரி, அவங்க ரொம்ப சாஃப்டான டைப் டி. எப்பயுமே எங்கள் வீட்டுக்கெலாம் வந்திருக்காங்க, அதனால அவங்கள நல்லா தெரியும் எனக்கு. அதனால தான் போய் பேசினேன். ஓஹோ, சரி போங்க மேடம். என்னாச்சு? நீ சொன்னதெல்லாம் வாங்கிட்டேன். அப்படியே அந்த பழக்கடையில பழம் வாங்கிட்டு போயிருவோமா? அதெல்லாம் இப்போ ஒன்றும் வேண்டாங்க, நேராவது வாங்க வீட்டுக்கு போகலாம். சரி சரி, இந்த அப்படி வண்டி எடுங்க. பழமெல்லாம் வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தேன். ஒயாமையா வர முடியும்? வீட்டில் கிடக்குது இன்னும் தின்னு முடிக்கலாம் உங்க மவன். அது காலியான அப்புறம் வாங்கிக்கிடலாம். சரி சரி, கோவப்படாத. எங்க இந்த காப்பாத்தின பிள்ளை வீட்டுக்கு அந்த லட்சுமி அவியில போய் ஒருக்க நேரில் பார்த்து நன்றி சொல்லணுங்க. அது மூத்த பிள்ளை இதில் பார்த்தேன், இப்போதான் பேசிட்டு போகுது. ஒரு நாள் போகும். எனக்கே அந்த பிள்ளைய பார்த்து அந்த பையனை பற்றி விசாரிச்சதான் எனக்கே சங்கடமா போச்சு. நம்ம ஒன்றுமே இல்லை, வீட்டுக்கு போய் பார்க்கலையே, அவ அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாவ. எனக்கே ஒன்றும் போய் பார்க்கலையான்னு எனக்கே சங்கடமா போச்சு. சரி சரி, ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ வண்டியில ஏற்போலாம். என்ன வேப்பம்பழம் பொறுக்கிட்டு இருக்கியா? வேப்பம்பழம் பொறக்கன வேப்பம்பழத்தை பிசுக்கிக்கிட்டு இருக்கேன். காலேஜுக்கு போகாம கள்ளப்பட்டுக்கிட்டு வேப்பம்பழம் பிசுக்கிட்டு இருக்கேன்னு? ஆமா, இப்ப வேப்பமுத்து சீசனு. இப்போ வேப்பம்பழத்தெல்லாம் பறக்கி இப்படி பிசுக்கி எடுத்து கழுவி காய வச்சு வித்தோம்னா நல்லா காசு கிடைக்கும். அதான். காசு எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம். படிப்பு முக்கியம். படிப்பை பாரு. நீ இப்படி லீவை போட்டுக்கிட்டு கள்ளப்பட்டு கடந்துக்கிட்டு இந்த வேலையை செய்யறத ரொம்ப பெருமையா பேசாத. எல்லாம் எங்களுக்கு தெரியும் சீனியர். இந்த வேப்பம்பழத்தை பறக்கி அதுல வர்ற காசை நாங்க தனித்தனியா வித்து நாங்க பாக்கெட் பண்ணி வச்சுக்கிடுவோம். யார் அதிகமா, எங்க அக்காவும் நானும் யார் அதிகமா சேர்க்கான்னு சொல்லிட்டு இது போட்டி போடுவோம். சின்ன வயசுல இருந்தே நாங்க இப்படி நிறைய இடம் போய் பறக்க வந்துருமா. காட்டுக்குள்ள தோட்டத்துக்குள்ளலாம் போய் வேப்பமுத்துலாம் பறக்கி நிறைய காசு சேர்ப்ப வந்துருமா. உங்களுக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? நீங்களாம் வந்து வசதியான ஆட்கள், வெயிட் பார்ட்டி, உங்களுக்கு இதை பத்திலாம் ஒன்றும் தெரியாது. சச்சா, அப்படி இல்ல. எங்க மீன் குட்டியும் நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாம். அவங்களும் அப்போ கஷ்டப்பட்டு தான் இருந்தாங்களா, அப்பெல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, நீங்க கேள்வி தானே பட்டிருக்கீங்க, நாங்க அனுபவிச்சிருக்கோம்.
இப்போ பெரிய பிள்ளை ஆயிட்ட அப்புறமா எங்க அம்மா வெளியில தெருவுலலாம் போய் பறக்க விட மாட்டா. நாங்களும் கொஞ்சம் கூச்சப்பட்டுக்கிட்டு போகாமண்டோம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கனாலும் யார் வீட்டு தெருவுலனாலும் போய் ஒடி போய் பறக்கிட்டு குப்பை கணக்கு அள்ளிட்டு அடப்பம் பெருக்கிடலாம், மடிக்குள்ள போட்டு அள்ளிக்கிட்டு வருவோம். இப்போ அப்படியெல்லாம் பண்ண முடியாதுல்ல. அதனால வீட்டுக்கு பின்னாடி எங்கள் வீட்டில் வேப்பமரம் இருக்கு. அந்த வேப்ப மரத்துல இருந்து விழுந்ததை கூட்டி வச்சிருந்தேன். அதை கூட்டி வச்சதை ஒரு இடத்துல இருந்து அப்படியே பறக்கி குப்பையெல்லாம் எடுத்துட்டு வேப்ப பழத்தை மட்டும் வச்சுட்டு பிசுக்கி பிசுக்கி அப்படியே வெயிலில் காய வைக்கலாம்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கள் சந்தியா வந்தான்னா அவ்வளோதான், காடிடுவாடி யாவைக்கு எனக்கு முன்னாடி இவ்வளோத்தையும் பறக்கிது பண்ணிட்டியான்னு. அதுவும் இந்த மாதிரி சீசன்ல மட்டும் நாங்கள் 2 பேரும் பெருக்கிறதுக்கு சண்டை போடுவோம். அதுக்கு முன்னாடி வீட்டில் பெருக்க வேண்டிய வேலைலாம் இருக்கும்ல, அப்பெல்லாம் பெருக்க மாட்டோம். நீ பெருக்கு நான் பெருக்குன்னு சண்டை போடுவோம். இந்த வேப்பமுத்து சீசன் வேப்பம்பளம் விழும்ல, அப்போ மட்டும் நான் பின்னாடி பெருக்கிறேன், நான் வீட்டுக்கு முன்னாடி பெருக்கிறேன், 2 பேரும் மாறி மாறி சண்டை போடுவோம். ஏன்னா பின்னாடி பெருக்கிறவங்க அந்த வேப்பம்பழத்தை முத்து எல்லாம் எடுத்துக்கிடலாம். நிறைய முத்து வேற காலையிலே குருவி குறிச்சு போடும். அப்போனா அந்த முத்தெல்லாம் நம்ம பிசுக்க வேண்டிய வேலையே இல்லை, ரொம்ப சுத்தமாக வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அது குருவியே எல்லா பழத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா சூப்பி நல்லா முத்து வெள்ளை வெள்ளைன்னு போட்டிருக்கோமா, அந்த முத்து இன்னும் அழகா இருக்கும் பார்க்க. அதுக்கு தான் வெயிட்டும் அதிகமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் 2 பேரும் அதுக்கு ரொம்ப சண்டை போடுவோம். சரி சரி போதும் போதும், காதே ரத்தம் வந்துரும் போல இருக்குமா. பாத்தீங்களா சீனியர், உங்களுக்கு எங்க வேப்பமுத்து கதையை சொன்னாலே உங்களுக்கு போர் அடிக்குது என்ன? அதான் கஷ்டப்படுற எங்களுக்கும் உங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அச்சோ லூசு, நான் அதுக்கு சொல்லல, நீ காதுல ரத்தம் வர்ற அளவுக்கு பேசுற, அதான் கொஞ்சம் போதும் போதும்னு சொன்னேன். போங்க சீனியர், அப்ப நான் வைக்கேன். சோனிகா என்ன பிள்ளை? டிவி கரண்ட் போயிட்டு வந்துச்சு, ஹெச்டி கேபிள் என்னமோ ஒண்ணு வந்து கிடக்கு, போவே மாட்டேங்குது, டிவியும் வர மாட்டேங்குது, கொஞ்சம் வச்சுதாயா? நீ ரிமோட் வச்சு என்னத்தையும் அமுக்குனியோ? ஆமா. எதையாவது மாத்தி விட்டுருப்ப. சரி போ, வாரேன். சீக்கிரம் வா. சொல்லுங்க சீனியர். என்னாச்சு? யாரது? அது ஒண்ணும் இல்ல, என் பெரியம்மா பொண்ணு. கரண்ட் போயிட்டு வந்திருக்கோம், அதுக்குள்ள ரிமோட் வச்சு என்னத்தையாவது அமைக்கிருப்பா. அதுக்கு டிவி வரலன்னு வந்து வச்சுதான்ட்டு வந்திருக்கா. சரி போ, போய் வச்சு கொடு, நானும் போய் காஃபி குடிக்க போறேன், ஒரு மாதிரியா இருக்கு. சரி சீனியர், நான் அப்புறம் பேசுறேன், வைக்கிறேன், பாய். ஆ. என்னையா பேராண்டி, என்னைய கண்டதும் போனா வச்சுட்ட, யார்கிட்ட முக்கியமா பேசிக்கிட்டு இருந்தியோ? அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீன் குட்டி, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஜூனியர் பிள்ளை கிட்ட, வேற ஒண்ணும் இல்ல. அது பிள்ளையா? யார் இந்த பிள்ளை? அட நீ வேற சும்மா இரு மீன் குட்டி, ஒரு காஃபி போட்டு தாயேன். அம்மாவும் அப்பாவும் இன்னும் காணோம், வெளியே போனவங்க. இப்பதான் போன் அடிச்சேன், வந்துகிட்டு இருக்காளா, நான் தெரு முனையில வந்துட்டேன்னா இப்ப வந்துருவா. யாருல அந்த பிள்ளை? யார சொன்னா? சும்மா இரு மீன் குட்டி, நீ வேற வெறுப்பேத்தாத, நான் பாட்டுக்கு எஞ்சி போயிருவேன் வெளியில. போலாங்கிட்டு ஒன்னும் சொல்ல முடியா, நம்ம கிட்ட எல்லாத்தையும் வர வர மறைக்க ஆரம்பிச்சிட்டான். ப்ளீஸ் மீன் குட்டி, 1 டம்ளர் காஃபி ப்ளீஸ். இரு போட்டுட்டு வரேன். நான் போட்டு வந்ததா யாரு என்ன பேசுனா என்ன எல்லா கதையும் எனக்கு சொல்லணும். ஆமா சரி சரி சொல்றேன், போய் போட்டுட்டு வாங்க. அது என் பேராண்டி பொம்பளை பிள்ளைகிட்ட பேசியானது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இந்த அடுப்பு கிட்ட போராடிய போராட்டம் தான் பலத்த போராட்டமா இருக்கும். அடுப்புலயே செஞ்சுக்கிட்டு இருந்தா பெருசா தெரியாது, நம்ம அப்பப்ப இந்த கேஸையும் பத்த வச்சுக்கிட்டியம்மா, அதனால இதுல வேற சமைக்கும் போது சங்கடமா இருக்கு. அது சரி, என்னதான் கேஸ் இருந்தாலும் வரவுல சமைக்க மாதிரி டேஸ்ட் வராதுடே. நானும் கேஸ்ல பத்த வைக்கணும்னே நினைக்க முடியேன். நான் வீட்டுக்கு பின்னாடி அண்டை ஊட்டி போட்டு எப்பயும் அங்கே அடுப்பு போட்டுக்கிட்டு அங்கனதான் இருந்து எல்லாம் செய்ய பார்ப்பேன். அடுப்பு கிட்ட இருக்கும்போது இப்படிலாம் சலிக்கப்படாது. நீ அங்கே ஒய்யாரமா படுத்துக்கிட்டு பேசுவடே, இந்த அடுப்பு பக்கத்துல இருந்துகிட்டு புகை கிட்ட இருந்துகிட்டு நீ பேசி பாரு. சரி சரி செய். உங்க அத்தா வருவார்ல, அவரு வாரதுக்குள்ள சோத்து குட்டுக்கு ஏதாவது 4 பச்சியாவது சுடு. கொழுந்தியா சுட்ட பச்சின்னா ஆசையா சாப்பிடுவாரு. வந்து ஒத்தாசைக்கு இங்க இருக்கியாக்கோ ஏதாவது பண்றியாக்கோ, எல்லாம் நான் தான் பண்ணணும்னா எந்த காலம் செய்யுது? எல்லாம் வெட்டி எடுத்து வச்சாச்சு. இந்த அடுப்பு மட்டும் கொஞ்சம் எண்ணெயை காஞ்சிட்டுன்னு வையா, நல்லா பத்திக்கிட்டு அது பாட்டுக்கு போட்டு எடுத்துடலாம். அடங்க என்ன நடக்குது? இந்த அந்த மனுஷனும் வந்துட்டார்ல, வாங்கத்தான். என்ன பலகாரமா செய்யறிய? பலகாரம்லத்தான், பச்சி சுடியோ. தோட்டத்துக்கு வந்துட்டு தண்ணி கிண்ணி வைக்காம வேலை என்ன வேலை கிடக்கு, வேலையெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்து பச்சி சுடுறியலாக்கும் பச்சி. அக்காலும் தங்கச்சிக்கும் வேற வேலை இல்லைன்னு. ஐயே ஏகப்பட்ட வேலை கிடக்கு. இந்த உங்க பொண்டாட்டி தான் சொல்ல கேட்காம வாழைக்காயெல்லாம் பிச்சுட்டு வந்து வீட்டுல இருந்தே ஒரு பச்சை மாவு பாக்கெட் எடுத்து போட்டு வேற கொண்டு வந்திருக்கா. 4 வாழைக்காயை அவ தான் பிச்சுட்டு வந்தா. வந்து செஞ்சு தாடேங்கும் போது வேற நான் வேற செஞ்சு தர முடியேன்னா சொல்ல முடியும்? மாவு இவெல்லாம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கவா கிட்ட. அதான் சொல்லுவாள கடக்கா பேரு கடை. அவளுக்கு இங்க வந்த நாள்ல இருந்து வியாழ புலப்பு இல்ல அவளுக்கு. என்ன குழந்தையால பார்த்தது ரொம்ப வாய் நீளுது. இங்க வந்த நாள்ல இருந்து அவளுக்கு ரொம்ப திமிராகி போச்சு. ஆமா யாராவது சரியத்தான் போய் சாப்பிடுங்க. பாரு வந்த மனுஷனுக்கு எந்திரிச்சு சோறு பொடியலான்னு அவ பாட்டுக்கு கடக்கா போயிரு. சோத்த போடலா, கை காலெல்லாம் கழுவிட்டீல? எல்லாம் கழுவிட்டு தான் வந்திருக்கேன். சரி அப்ப செத்த போருங்க, அதுல ஒரு 2 வாழைல வெட்டிட்டு வந்துடுறேன். இதுக்கு
காலையில சாப்பிடுங்க, நல்லா இருக்கும்ல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். வாளியில அது முடியல வச்சு தின்னுக்கிட்டுறேன். எடு அடுத்த திண்டுல இருக்கு போல அந்த இலையை எடு. அந்த இலை வாழைக்காய் சீவி வைக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்த இலை அது கிழிஞ்சு போச்சு. அது நல்ல இலை இல்லை, வேற வெட்டிட்டு வர இருங்க. வேண்டாம் வேண்டாம், அதுக்கெல்லாம் மெனக்கட்டி எந்திரிச்சு போய் இலையை வெட்டி வேஸ்ட் பண்ணாண்டா. நீ சோத்து வாளியிலே தா, அதிலே தின்னுட்டு கழுவி போட்டு போறதுக்கு. இந்த மனுஷனுக்கு ஒரு டேஸ்டே இருக்காதுமா. தோட்டத்துக்கு வந்தா வாழையில வச்சு சாப்பிடணும். போய் உங்களுக்கு வந்து அருமை தெரிய மாட்டேங்க பத்தியரா. எனக்கு ஒரு அருமையும் தெரியாண்டாம்மா. சோத்தை போட்டு தின்னுட்டு வேலையை பார்க்கட்டும். என்ன சோறு கறி ஆக்கியிருக்க? என்னத்த செஞ்சு தந்தாலும் அது பாட்டுக்கு தும்பியர்லாமே தின்னோம். என்ன கேள்வி? அது சரி, வாயில வைக்க மாதிரி ஒன்றும் செஞ்சிருக்க மாட்டாதானே? வகை வகையா செஞ்சு வச்சா இப்படிதான் பேசுவீரு. இது என்ன வெறுவாளி? வெறுவாளி இல்ல, இதுல கொஞ்சம் தின்னுட்டு கொஞ்சோட சோறு வச்சிருக்கோம். இதுல போட்டு சாப்பிடுறீரா? போடு போடு போட்டு வெய்யி. சோறு கறி முட்டை உருளைக்கிழங்கா? ஆமா. சரி, அப்ப இலை வெட்டிட்டு வந்துடட்டுமா? இதத்தான் நான் அப்பயே சொன்னேன், அதுக்கு சண்டைக்கு வந்தியேரு. இப்ப இலை வெட்ட போட்டு மாமா. அதுக்குதான் பொண்டாட்டி பேச்ச கொஞ்சமாவது கேட்கணுங்கிறது. ரெண்டு பேரும் சண்டைக்கும் குறைச்சல் இல்ல. நம்ம வீட்டு கதையாதான் இருக்கு இங்கேயும். என்ன குழந்தையார பச்சி ரெடியா? ரெடி ஆயிட்டே இருக்கு. இங்க ஒரு இலைய வெட்டி சாப்பிட்டுட்டே இருங்க, அதுக்குள்ள கொஞ்சம் செஞ்சு கொண்டு வந்துடுறேன். பொறுமையா செய்யுங்க, பொறுமையா செய்யுங்க. ஒரு நாள் இந்த பிள்ளைகள் தோட்டத்துக்கு வரும்போது இப்படி செஞ்சு கொடுக்கணும். அதுவெல்லாம் இந்த மாதிரி செஞ்சதுங்க ஆசைப்படும். இப்பதான் கூப்பிட்டா வரையே முண்டுங்காளுவல. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வருவாளுவே, இப்ப வரையே முண்டுங்காளுவே. நம்மளே ஒழுங்கா வாரதில்ல, வேற எங்க அதுவெல்லாம் குறை சொல்ல. வெந்திருக்கோம், எடுத்துட்டு அடுத்து முக்கி போடுவோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எக்கா பச்சி சுட்டுட்டே அத்தனுக்கு எடுத்துக்கொண்டு கூட சோத்து குட்டுக்கு. தான் வாரேன். அதுக்குள்ள சுட்டுட்டியாக்கும்? நல்லா சூடா ரெண்டு எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன் இருங்க. அவ்வளோத்தையும் எடுத்துட்டு போ, நான் அடுத்து சுடியே. பச்சிய பார்த்ததும் ஆசையாதான் இருக்கு. எங்க தாங்க அவ்வளத்தையும் என்னத்துக்கு தூக்கிட்டு வந்த? லட்சுமி தான் கொண்டு போ வேற சுட்டுக்கிடலாங்க. தின்னுங்க தின்னுங்க, உங்களுக்கு இன்னைக்கு நல்லா வியாட்டா தான் போங்க. தின்னுங்க. எங்க காட்டு? ஓய், எங்க போறிய? டியூஷனுக்குக்கா. என்னது டியூஷனுக்கு போறீங்களா? அம்மாக்கா வினோதினி அக்கா வீட்டுக்கு டியூஷன் போறோம். இல்ல அவளாம டியூஷன் எடுக்க? அவளே 12 அப்ப ஃபெயில்ல. அந்த அக்காட்ட தான் நாங்க டியூஷன் போறோம். டியூஷனுக்கு நேரம் ஆயிட்டு லேட்டா போனேன்னா அந்த அக்கா திட்டுவாங்க. நாங்க போறோம். இல்ல அந்த டியூஷனுக்கு போனா நீங்க எல்லாம் உருப்பட கூட மாட்டீங்களா? அக்கா அவங்க தான் ஃபீஸ் கம்மியா வாங்குறாங்க. அதான் நாங்க அங்க போறோம். அதுக்கு நீங்க எங்க அம்மா கிட்டே டியூஷன் போலாம்ல, அவளே சூப்பரா சொல்லி தருவா. எல்லாம் சீக்கிரம் வா, நேரம் ஆயிட்டு அந்த அக்கா அடிப்பாங்க. அந்த அக்கா வெட்டியா கதை பேசி நம்மள நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓடிடுவோம். இந்த தெருவுக்கு வந்து என்ன இன்னொரு டவுசரை உறிஞ்சு விட்டுருவோம்ல, ஓடி போயிருங்க தல. மோனிகா என்னப்ல? வீடெல்லாம் பெருக்கல, குப்பையா கிடக்கு. பாத்திரம் எல்லாம் கழுவல, அந்தால கிடக்கு. துணி படிக்கல, எல்லாம் வீடெல்லாம் மோசமா கிடக்கு. பெரியம்மா வந்தா திட்ட போறாங்க. வாங்க வேலையை பார்க்கலாம். அட இன்னும் கொஞ்ச நேரத்துல சந்தியா வந்துருவா. வந்த அப்புறம் அவ செய்வா, நீ சும்மா இரு. அப்படியா? காபி குடிச்சியா? ஆறதுக்கு வச்சிருக்கேன். ஆறுனா காபி நல்லா இருக்காது, போய் சூடா குடி. குடிச்சிட்டு டிவி பார்க்கணும்னா பார்த்துட்டு சந்தியா வந்து செய்வா, நீ எதுவும் செய்ய வேண்டாம் போ. இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான்க்கா. உன்னைய பெரியமா திட்டுறதுல தப்பே இல்ல. வர்றா குட்டி சத்தெல்லாம் என்ன பேச்சு பேசுதுன்னு. எல்லாத்துக்கும் வாய் கொஞ்சம் ஓவரா போச்சு. என்ன படிப்பு கள்ளி? நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றாம்மா இவாதான். இப்ப நெல்லு என்ன படிப்பு கள்ளி? காலேஜுக்கு வராம வயிறு வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குது, அவாட்டுக்கு கடந்துகிட்ட வீட்டுல வாழ்வுதான். நல்லா வாழ்வுதான் போ. உனக்கு பொறாமையில பொங்காத. உனக்கும் லீவ் போடலன்னா நீ லீவ் போட்டுட்டு வீட்டுல கடை என்ன காப்பி சூடா அடக்க அடுப்புல குடிச்சிட்டு பாத்திரத்தை கழுவிரு, வீட்டை பெருக்கிறேன்னு துணி கொஞ்சம் கிடக்க அதையும் அடிச்சிரு. அலைவா பொண்ணு அலைவி, நல்ல ஆசைதான். வீட்டுல நல்லா 24 மணி நேரமும் வீட்டுல தானே இருக்கா, நீ செய்ய வேண்டியதானே. நானே காலேஜுக்கு போயிட்டு இப்பதான் வந்திருக்கேன். எனக்கு நிறைய அசைன்மெண்ட் ஒர்க்லாம் இருக்குது. நான்லாம் ஒன்றும் செய்ய மாட்டேன். எனக்கு தெரியாது, அம்மா வந்தா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுவேன். எனக்கு செய்ய முடியலமான்னு. நீ செய்யலைன்னா அம்மட்ட திட்டுவாங்க. உன்னைய பார்த்தா ஒன்றும் ரொம்ப முடியாதவ மாதிரி தெரியல, நல்லா கிடாமாடு மாதிரி தான் இருக்க. சும்மா உடம்பு சரியில்லைன்னு சீனை போட்டுட்டு அடந்து ஏமாத்தின அம்மை ஏமாத்துற மாதிரி என்னை ஏமாற்ற முடியாது. என் வேலை பாத்திரம் கழுவுற வேலை மட்டும்தான். பெருக்கிறதுலாம் உன் வேலை தான், அதை நீ தான் செய்யணும். நான் என் துணியை வேணா மடிப்பேன், உன் துணியெல்லாம் கிடந்துன்னா அந்த ஆளை தான் போடுவேன். ஏன் இப்படி இருக்க? உன் துணி கூட என் துணியை மடிச்சா என்னவே உனக்கு என்னவே கேடு? உன் துணியெல்லாம் ஒன்றும் நான் மடிக்க மாட்டேன். அம்மா துணி கிடந்தா மடிப்பேன், அப்பா துணி கிடந்தா மடிப்பேன், என் துணியை மடிப்பேன். உன் துணியெல்லாம் நான் தோட கூட மாட்டேன். நீலாம் அக்கான்னு சொல்லாதவ.
சரி சொல்லாத, ரொம்ப சந்தோஷம். காலேஜ்ல இருந்து வந்ததும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்னு பார்த்தேன்னா வந்தது டென்ஷன் ஏத்துறா. என்ன ஆள் இவ்வளோ கோவமா போகுது? சரி நமக்கு எதுக்கு வம்பு, காப்பியை குடிச்சிட்டு போய் வீட்டை மட்டும் பெருக்கி போட்டுருவோம் நம்ம வர்றதுக்குள்ள, இல்லைன்னா நம்மள மாட்டி விட்டுருவா. நீ வர வர நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்டு இருக்க பத்துக்க. இப்படிலாம் நீ சோம்பேறியா இருந்தேன்னா சரிப்பட்டு வராது. உன்னைய நீ மோட்டிவேட் பண்ணதுக்கு எப்போ என்ன பண்ணுவியோ அந்த மாதிரி பண்ணி நீ எனர்ஜியை ஏற்றிக்கோ. அப்போதான் லைஃப் ஜாலியாக போகும்.